வாழ்த்து. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கவே. திருச்சிற்றம்பலம். Whatever your mind can conceive and believe, it is achieved என்கிறார் நெப்போலியன் ஹில் என்ற பிலாசபர். முதலில் உங்கள் மனத்திலே நான் வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உதிக்க வேண்டும். அந்த எண்ணத்தை ஒரு விதையாக்கி உங்கள் மனத்தில் அதை விதைக்க வேண்டும். பின்பு அந்த விதையை முளைக்க வைத்து வளர்த்து மரமாக்கி உங்களுக்கு நற்பலன்களை தர தினம் தினம் முயற்சிகள் செய்ய வேண்டும். நான் வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற விதை முளைக்க வேண்டுமானால் அது உங்கள் மனத்தில் ஒரு ஆசையாக மாற வேண்டும். அதற்கு தினமும் காலையில் எழுந்தவுடன் கண்ணாடி முன்னின்று உங்கள் முகத்தை, உங்கள் உடம்பை பார்த்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேற்றை விட இன்றைக்கு என் முகம் அழகாக தெரிகிறது. நான் என் ஆரோக்கிய மேம்பாட்டிற்காக நேற்று எடுத்த முயற்சிகள் எனக்கு பலனளிக்க துவங்கிவிட்டது. இன்றைக்கு நான் மிகவும் உற்சாகமாக இருக்கின்றேன். இன்றைக்கு கீழ்கண்ட வேலைகளை நான் தவறாமல் செய்ய வேண்டும். முதலில் வாய் கொப்பளித்துவிட்டு செம்பு அண்டாவில் தேற்றான் பொடி போட்டு வைத்த 1 லிட்டர் தண்ணீரை வடிகட்டி குடித்துவிட்டு ஹாலில் 8 போட்டு நடக்க வேண்டும். பின்பு காலை கடன்களை முடித்துவிட்டு அரை மணி நேரம் பாஸ்ட் வாக்கிங் சென்று வர வேண்டும். வாக்கிங் சென்று வந்தவுடன் என் உடம்பு குறைய நேற்று இரவு ஊற வைத்து ஒரு துணியில் முளைக்க கட்டி வைத்த வெந்தயம் உடன் ஊற வைத்த லவங்கப்பூவுடன் தேங்காய் துருவல் சேர்த்து அரைத்து குடித்துவிட்டு 1/4 மணி நேரம் மூச்சு பயிற்சி செய்து முடிக்க வேண்டும். அல்லது என் உடம்பு எடையை கூட்டவும் சூட்டை தணிக்கவும் கற்றாழையின் உள்ளிருக்கும் சோற்றை எடுத்து உடன் தேங்காய் துருவல் ஊற வைத்த லவங்கப்பூவுடன் சேர்த்து அரைத்து குடித்துவிட்டு 1/4 மணி நேரம் மூச்சு பயிற்சி செய்து முடிக்க வேண்டும். அதன் பின் சாறுள்ள பழம் ஏதாவது ஒன்றை சாப்பிடலாம். உதாரணம் அன்னாசி பழம், சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு, பப்பாளி பழம் ஏதாவது ஒன்று சாப்பிடலாம். மேற்சொன்னவற்றை தினமும் தொடர்ந்து செய்து பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் ஆசை பழக்கமாகிவிட்டால் அது உங்கள் ஆழ்மனத்திற்கு கொண்டு சேர்க்கப்படும். உதாரணத்துக்கு தினமும் காலை 4 மணிக்கு எழ உங்கள் செல்போனில் அலாரம் வைத்து ஆரம்பத்தில் எழுந்திருந்தால் அதுவே பழக்கமாகி உங்கள் ஆழ்மனதில் பதிந்து விட்டால் நீங்கள் அலாரம் வைக்காமலே தானாக விழித்து விடுவீர்கள். அந்த மாற்றத்தை உங்களால் உணர முடியும். அதேபோல் உங்கள் ஆரோக்கிய மேம்பாட்டு திட்டம் உங்கள் ஆழ்மனதில் பதிந்துவிட்டால் அந்த திட்டத்தை நிறைவேற்றி உங்களுக்கு முழு ஆரோக்கியத்தை உங்கள் ஆழ்மனமே பெற்று தந்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆரோக்கிய மேம்பாடு திட்டத்தை உங்கள் ஆழ்மனதில் பதிய வைக்க அதை திரும்ப திரும்ப உங்கள் மனதுக்கு நினைவுபடுத்த வேண்டும். உங்கள் எண்ணங்களை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள உதவும் உங்கள் மனதில் நம்பிக்கையை உருவாக்க ஏற்படுத்தப்பட்டதுதான் நம் ஹெல்த் இஸ் வெல்த் யூடியூப் சேனல் ஆகும். மேலும் இந்த சேனலை திரும்ப திரும்ப பார்ப்பதன் மூலம் உங்கள் ஆரோக்கிய மேம்பாட்டு திட்டம் 100% நடக்கும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. என் வார்த்தைகளை நம்பி இந்த சேனலை முழுமையாக பார்த்து பயன்பெற அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பெரும்பாலானோர் என்ன நினைக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நம் பிள்ளைகளை நன்கு படிக்க வைக்க வேண்டும். அவர்கள் உயர் பதவிகளை அடைய வேண்டும். நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும். பெரிய சாதனைகள் புரிய வேண்டும். அதிக புகழ் பெற்று பிரபலமானவர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணம்தான் நம் நிறைய பேர் மனங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. உயர வேண்டும் என்று நினைப்பவர்களில் பல பேருக்கு அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறி கொண்டுதான் உள்ளது என்பதும் உண்மையே. இதையே புனித பைபிள் கீழ்கண்டவாறு அழகாக சொல்கிறது. கண்ணீரோடு விதைக்கின்றவர்கள் கம்பீரத்தோടെ அறுவடை செய்வார்கள்.
புனித பைபிள் ஒரு மதம் சார்ந்த நூல் மட்டுமல்ல, மனிதனை நல்வழிப்படுத்த தேவையான அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கிய நூல் என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் புனித பைபிள் கூறுகிறது, தாயையும் தந்தையும் கணம் செய்யுங்கள், உங்கள் வருமானத்தில் தசம பாகத்தை ஏழைகளுக்கு தானமாக கொடுங்கள், நீதிமான் நினைக்கும் காரியம் யாவும் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று பல ஆயிரக்கணக்கான அறிவுரைகளையும் கட்டளைகளையும் உள்ளடக்கிய நூல் பைபிளாகும். அதனால்தான் நாம் புனித பைபிள் என்று கூறுகின்றோம். மேலும் பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று புனித பைபிள் கூறுகிறது. இன்றைக்கு நம்மில் பெரும்பாலானோர் பணம் பொருள் சம்பாதிக்கும் ஆசையில் உழைத்து கொண்டிருப்பதால் தான் ஆரோக்கியத்தை இழந்து இளம் வயதிலேயே நோய்வாய்ப்படுகின்றோம். 100% ஆரோக்கியத்தை பெற நாம் நேரத்தை செலவிட வேண்டுமே தவிர பணத்தை அல்ல. நாம் ஏதாவது ஒரு நோயினால் உடல்நிலை பாதிக்கப்படும் போது வந்த நோயை குணப்படுத்துவதற்காக மருத்துவரிடம் செல்கின்றோம். பெரும்பாலான டாக்டர்கள் தண்ணீர் அதிகம் குடிக்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் எந்த தண்ணீரை குடிப்பது, ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்க வேண்டும், இவற்றையெல்லாம் டாக்டர் நமக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. தண்ணீரின் மாலிக்கூல் ஃபார்முலா H2O ஆகும். 2 ஹைட்ரஜன் மூலக்கூறும் 1 ஆக்சிஜன் மூலக்கூறும் சேர்ந்துதான் தண்ணீர் உருவாக்கப்பட்டுள்ளது. அதை சுத்தப்படுத்த நாம் பல்வேறு கெமிக்கல்ஸை சேர்த்து தயாரிக்கப்பட்ட RO தண்ணீரை பருகுவதால் எவ்வளவு நற்பலன்களை நாம் பருகும் தண்ணீர் நம் உடம்புக்கு கொடுக்கும் என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். இறைவனின் படைப்பில் பல ரகசியங்கள் உள்ளன. நாம் ஆரோக்கியமாக வாழ ஆசைப்பட்டால் அந்த ரகசியங்களை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து நம் வாழ்க்கையில் கடைபிடித்தல் அவசியமாகிறது. நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ விரும்புவோர் குடிக்கும் தண்ணீரானது கீழ்கண்ட முறையில் தயாரிக்கப்பட வேண்டும். தேவையான பொருட்கள்: 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு செம்பு பாத்திரம், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் தேட்டான் கொட்டை பொடி 2 கிராம் அளவு ஒவ்வொரு 10 லிட்டர் தண்ணீருக்கும் தேவைப்படும். மாலை 6 மணிக்கு உங்கள் வீட்டில் உள்ள பைப்பு தண்ணீரை கொண்டு செம்பு பாத்திரத்தை நிரப்பி 2 கிராம் தேட்டான் கொட்டை பொடியை போட்டு கலக்கிவிட்டு மூடி வைக்க வேண்டும். காலையில் திறந்து பார்த்தால் தண்ணீரில் உள்ள அழுக்கு எல்லாம் தண்ணீர் மேல் மிதக்கும் தேட்டான் கொட்டை பொடி தண்ணீரின் அடியில் தங்கிவிடும். ஒரு வெள்ளை துணி கொண்டு வடிகட்டி அவ்வப்பொழுது தேவையான அளவு தண்ணீரை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த தண்ணீரின் சுவை, மனம் இரண்டும் அதன் தூய்மையை விளங்க வைக்கும் அளவில் இருக்கும். நாம் நோயின்றி வாழ வேண்டுமானால் திரவ உணவுகளை அதிகம் உட்கொள்ள வேண்டியது அவசியம். தஞ்சாவூர் மாவட்டம் கோவில்வெண்ணி என்ற ஊரில் வெண்ணி கரும்பேஸ்வரர் என்ற திருநாமத்தில் ஈசன் எழுந்தருளி இருக்கின்றார். அம்மன் திருநாமம் நாக சௌந்தரிய நாயகி ஆகும். அன்பே சிவம் என்று சொல்கின்றோம். மனிதர்கள் மேல் கொண்ட பேரன்பினால் தான் சிவன் இந்த பூவுலகில் கரும்பாகவே அவதரித்துள்ளார் என்பது ஐதீகம் அல்லது சிவனின் வரலாறு என்று கூட சொல்லலாம். சிவனின் பிரசாதமாக தினமும் 100 மில்லி கரும்பு சாறு சாப்பிடுகின்றவர்களின் உடம்பில் எந்த நோயும் அண்டாது என்பது 100% உண்மை ஆகும். இலவசமாக கிடைக்கும் எந்த பொருளையும் துச்சமாக மதிப்பது மனித இயல்பாக உள்ளது. அதனால்தான் இயற்கை நமக்கு அளித்திருக்கும் கொடையான காற்றையும் தண்ணீரையும் ஒழுங்காக பயன்படுத்தி கொள்ளாமல் மாசடைய செய்துவிட்டோம். மனிதர்கள் அதிகமாக வசிக்கும் பட்டணங்களில் தான் காற்றும் தண்ணீரும் மிக மோசமாக மாசடைந்துள்ளது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் கீழ்கண்ட 2 செய்திகளை ஒவ்வொரு மனிதனும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். நாம் அதிக செலவுகளை செய்து தூங்கும் படுக்கை அறையை ஏசி செய்து வைத்து தூங்குகின்றோமே, அந்த அறைக்கு வெளிக்காற்று வருவதே இல்லை என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் நம் தாகம் தீர்க்க வாட்டர் பாட்டில் தண்ணீரை வாங்கி பருகுகின்றோமே, அந்த 1 லிட்டர் தண்ணீரில் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட நானோ பிளாஸ்டிக் துகள்கள் உள்ளதாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் சமீபத்தில் ஆராய்ச்சி செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். மேற்சொன்ன 2 விஷயத்திலும் மனிதன் எச்சரிக்கையாக இல்லை எனில் வரும் காலம் நம் சந்ததிகளின் வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமையும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. நாம் அதிக தண்ணீரை பருகுவதற்கு பதிலாக
வெளிக்காற்றை நன்கு சுவாசிக்க கற்றுக்கொண்டு சுவாசிக்க முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் காற்றில் உள்ள ஆக்சிஜனின் மூலக்கூறு O2 ஆகும். வெளிக்காட்டில் உள்ள ஆக்சிஜன் மூலக்கூறுகள் நம் உடம்பில் ஆக்சிஜன் அளவை கூட்ட பெரிதும் உதவுகின்றது. மேலும் காலை 4 மணி முதல் 7 மணி வரை வானத்திலிருந்து அதிகம் ஓசோன் வாயு இறங்குகிறது. ஓசோனின் மூலக்கூறு பார்முலா O3 ஆகும். நாம் காலையில் மாற்று சுவாச முறையை கற்றுக்கொண்டு சுவாசிப்பது நம் உடம்பில் ஈஸியாக ஆக்சிஜன் அளவை கூட்ட பயன்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி வட்டத்தில் திருக்கடையூர் என்ற ஓர் கிராமம் உள்ளது. பார்க்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமிர்தத்தை அளித்த சிவபெருமான் அபிராம சுந்தரி அம்மன் சமேதன அமிர்தகடேஸ்வரராக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார் என்பதும், அங்கே சிவனடியார்கள் 60ஆம் கல்யாணம் செய்து வருவதும் நாம் அறிந்ததே. ஆனால் அந்த கோயிலுக்கு அருகில் உள்ள கடற்கரையில் உலகிலேயே அதிக ஓசோன் வாயு இறங்குவதும், அங்கே வெளிநாட்டவர்கள் சூரியக்குள்ள போட்ட மகிழ்வதும் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் என்பது கேள்விக்குரியே. மேலும் ஓசோன் வாயு மலை உச்சியிலும் கடற்கரையிலும் அதிகம் இறங்குவதும் உண்மை என்பதால் அங்கே வசிப்பவர்கள் அதிகம் பயன்படுத்தி கொண்டு நல்ல ஆரோக்கியமாக வாழ அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.